நான் முடிஞ்சிச்சேன்னா சாமி போயிடுதா? ஆரம்பிக்கலாமா? ஒரே வேலையை செய்யும். உன்னரடி அடிச்சு போறான். உன்னரடி அடிச்சு போறான். நாலு கட்டு வச்சிருக்கா? நாலு கட்டு பிரியா கட்டு வச்சு வாசி. என்னடா பொட்டியால் மிச்சலாம் அடிக்கிறீங்க? என்ன அவ்வளவு அனாவசியமா போட்டுனாடா? நான் உன்னை அடிக்க மாட்டேன். என் தெய்வம் மாதிரி நான் உன்னை அடிக்க மாட்டேன். போய் கட்டிடலாம். ஏய், அது என்ன சொல்றீங்க? அது என்ன இருக்குடா? ஒவ்வொருத்தரா அடிச்சா நான் மாத்தி போடுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைக்கு வச்சுனா இன்னும் ஆபத்து தெரியாது. தெரியாத பண்ணிடுவேன். இருமாப்பா உனக்கு யாருக்கு இருமாப்பா? ஏன்டா என் பேச்ச வச்சாடா? என்ன சொன்னா? ஆளைட்டா அறுவடை ஆகணும். என்ன ஆளைட்டா மறுபடியும் அங்கே வந்து நிக்கிறேன். ஆண்களை விட பெண்களுக்கு தான் 16,000 ஏனபலம் இருக்குது. அப்படி இருந்து பெண்கள் ஏன் அடிக்க மாட்டாங்க தெரியுமா? கழுத்துல தாலி கட்டிட்டு அப்படின்னு ஒரு காரணத்துக்காகத்தான். தாலி கட்டி தலைமையில போட்டு போயிட்டே இருப்பாங்க. தாலிலாம் கைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. சாம்பார் வைக்கிறாங்களா, அது ஒரு துணி விஷங்க இருந்தாங்கன்னா போதும். ராஜா நீ சாப்பிட்டு பெட்டு மேல படுத்தினா காலில் சைனு போயிடுவேன். முதல்ல பொம்பளை அடிக்கிற ஆம்பளையா? உலகத்துல பொம்பளை கை நீட்டி அடிக்கிற ஆம்பளையா? ஆம்பளையா? போ கூட்டிட்டு போ. பொம்பளை அடிக்கிறான் அந்த ஆளு போகாத. துரோகி 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 பேசாதடா. பெண்களை கை நீட்டி அடிச்சா ஆம்பளையான்னு கேட்ட மருந்து அடிச்சு போனா நீ ஆம்பளையா கிடையாது. ஏங்க அடிக்கூடாதுங்க. நான் உண்டாங்கிறேன். என் முன்னாடி நீங்க அடிச்சுக்க தெரியுமா? என் வீட்டுல 1000 சண்டை நடக்குது. என் முன்னாடி 1000 தப்பு நான் கை நீட்டி அடிக்க தெரியுமா? பொம்பளைங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தா சட்டை கட்டுவோம். குடும்பத்தை ஒட்டினா கட்ட பாத்துக்குவோம். ஆமா ஏன் கல்ல குத்துவானே கை நோவானே? இப்ப நான் உண்டாங்கிறேன். நான் யாரு? நீ என் பக்கத்திலே இருக்கக்கூடிய கணக்குல அது முன்ன யாரு? அதுக்கு முன்ன ஊதாரித்தனமா ஊரை சுத்தி காண்ற. உங்க அப்பா எங்க ஜமீன்ல வேலை செஞ்சாரு. அவர் இறந்துட்டாரு. அந்த வேலை உனக்கு போட்டு கொடுத்தீங்க. யாரு போட்டு கொடுத்தா? ஊதாரித்தனமா செல்போன் ஒண்ணு எடுத்துக்கிற, காதல் வச்சுக்கிற, எங்க பாராதிக்கு போய் உட்கார்ற. யார் எவனை வச்சுக்கிறா, யார் எங்க போறா, எங்க வரா, நீங்க பார்த்து பேசுறீங்க. நீ பண்றதெல்லாம் நான் கேட்கல. உதாரணத்துக்கு நான் யாருன்னா கணக்குல அனாதையா சுத்திட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒரு ஊர் ஒன்று கட்டி கொடுத்தேன். ஏதோ முடித்துல எனக்கு 2 பசங்க. ஐயா உன் முடித்துல 2 பொம்பளை பசங்க. 2 மட்டும் கட்டி பார்த்துக்கிட்டு என்ன பாருங்க பையன் மலை மலை வந்து வச்சு பந்து முடி எடுக்கணுமே, கால் விட்டுறமே, அடிட்டு நேரா போய் பார்த்தாங்க. அப்படின்னு பத்திரிக்கை அடிச்சேன். முதல்ல பத்திரிக்கை யாருக்கு வைக்கிறா? முதல் பத்திரிக்கை பாட்டு அம்மா நேரம் தான் கொடுக்கணும். மாமனார் மாமியார் எடுத்து போய் வைக்கணும். பத்திரிக்கை எடுத்து போய் வச்சுங்க. மாமனார் மாமியார் காது குத்து வந்தாங்க. தட்டு வச்சு வச்சாங்க போது எங்க ஊரே மேட்டு போச்சு. என்ன சொல்ற? காலி கட்ட பொண்ணுக்கு அப்பப்ப வச்சு ஆட்டா விட்டு வச்சா மாமியார் வீட்டுல இதெல்லாம் செய்வாங்களா? நம்ம நசிக்கு பொத்துக்குங்க. தட்டு வச்சுக்க ஊர் மேட்டு போச்சு. தட்டு வச்சு 101 இருக்குமா? அதை விட அதிகம். ஒரு 81. அதை விட அதிகம். ஒரு 51. 51 அப்புறம் 81. 51 மேல போறோம். கீழே இறங்காத. சரி 51 இருக்கு. அதை விட அதிகம். 1000. அதை விட அதிகம். 1001. அதை விட அதிகம். 1002. அதை விட அதிகம். 1003. அதை விட அதிகம். அதை விட அதிகம் எம்மாடா? 5 தட்டு வச்சாங்க. அதை விட அதிகம். அதை விட அதிகம். 5 தட்டுக்கே காலி மீறிய 2 பசங்களுக்கு நகை எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா பொண்ணு இந்த பொண்ணை கட்ட? ஆமா 2 குழந்தை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 சவரம் போட்டாதான் இந்த காலத்துல மரியாதையா இருக்கும். போட்டாங்களா? என்ன 2 பசங்களுக்கு சேர்த்து காசு
சவரம் எத்தாச்சும் செஞ்சாங்க. செஞ்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஐயா. காது குத்தி சிறப்பா முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா, நேரா வீட்டுல போய் ஒரு கட்டப்படி பேக் எடுத்தாந்து 5 தட்டு வச்சு அந்த பையில போட்டு 4 சவர நகையை அதே டப்பால போட்டு என் முன்னாடி கூப்பிட்டு வந்து வயசான காலத்துல உங்க அப்பா அம்மா எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு எடுத்தாந்து வச்சாங்களோ அவங்க கஷ்டம் நமக்கு நட்டுக்கியம்மா. என்ன திடீர்னு போனா நாங்க நீ நான் என்னத்துக்கு தாங்கிறேன். சிட்டி எப்படி உட்காந்து தேம்பி தேம்பி இருந்து போய் எல்லாம் புளி முடியாது உட்காந்து ஐயா என்ன பண்ண என் முன்னாடி கூப்பிட்டு கொஞ்சம் அவங்க கஷ்டம் நமக்கு நாட்டுக்கு இது எடுத்து போய் மாத்தா விட்டே குடுத்து வந்து எங்க வாங்கினாங்களோ அவங்க குடுத்துட்டோம். அதுக்கு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க. உன்ன மாதிரி மருமக புள்ள அடைவதற்கு அவங்க எத்தனை கோயில் போல போனாங்களோ. என் முன்னாடி அதான் சொன்னா மாமா, என் முன்னாடி அதான் சொன்னா மாமா, நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரிய மாட்டேன் கணனா வந்து அங்கே இருக்கிறீங்க நீ என் தெய்வம் மாமா, நீ தெய்வம் முன்னாடி எங்க ஆளு குடுத்து ஓடு அழுகுதான் ஐந்துக்கு என் முன்னாடி சொல்றா மாமா மாமா இந்த நகையை எடுத்து போய் கொடுத்துட்டு நான் அடுத்த பஸ்ஸுக்கே வீட்டுக்கு வந்துருக்குமா நீ வந்து அப்படின்னு என் மேல கடை பார்த்து என் முன்னாடி சொன்னா. நான் என்ன சொல்ல தெரியுமா, கால் தவறு நகை எடுத்து வச்சாங்க என் முன்னாடி அடிச்சு அனுப்புனா கிடையாது அடிக்கவே இல்லை. என் முன்னாடி என்ன சொல்ல தெரியுமா, ஏமா இந்த கால் தவறு நகை எடுத்து போய் மாத்தா விட்டு விட்டுட்டு ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல நீ மாத்தா விட்டு உக்காந்துரு நம்ம 2 பசங்களுக்கும் மாத்தா வைக்கணும். எப்ப 4 சவரம் போடுறாங்களோ அப்படி இங்க வந்தா போதும் அது வரையும் மாத்தா விட்டு அப்படி நான் சும்மா அனுப்பல. என்ன பண்ண நான் கட்ட தாலியை ஆத்துக்கிறேன். நீயே தாலிக அர்த்தம் அமைச்சுனாக்கா இவன் என்ன பண்ண இந்த நாட்டுல கொண்டாடி போனா தெருவால வட்டு போனா தோத்தால 10 பேர் வருவா. நான் ரோசக்காரன்பா என் முன்னாடி தாலியை அர்த்தம் அமைச்சேன். உலகத்துல எல்லாரும் நம்மள மாரி இருப்பாங்களா? இனிமேல் நான் உனக்கு நீ எனக்கு மனைவி கிடையாது, நான் உனக்கு கணவன் இல்ல, இந்த ஜெமினில உனக்கு வேலை கிடையாது. தெருவா வீதி வீதியா பஸ் ஸ்டாண்டா எங்கன்னா குழந்தையா பார்த்து பிடிச்சி எடுத்துட்டு போடி. என் நாட்டு மக்கள் 10 பேர் கேட்கறாங்க, நீ என்ன கேட்க போறியோ போன இடம் திருப்பியோ கும்பலா தானே வேலை போறோம் கும்பலா போட்டாங்க தண்ணி வருவோம் வண்டி சரி விடு போன திரும்ப போவோம் கட்ட முடியாது பாடி 10 போறியோ எப்பாவது வீடியோ பாடி நாங்க நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்கோம். எங்க குடும்பத்திலேயே இந்த கதிக்கு ஆளாயிட்டு நல்லா இருப்பியா என்னப்பா நான் தப்பா சொல்லிட்டேன். என் முன்னாடி நகை வாங்கி ஆரம்பிச்சு நான் கட்டின தாலியை ஆட்டுறேன் சொன்னேன். வீட்டுக்காரர் முன்னாடி சொன்னா எடுத்து வாங்கி சொன்னா ஜமீன் விட்டு போக சொன்னா அதுக்காக அப்பா நல்லா இருக்க குடும்பத்தை நாசமா இல்லையா பாதி நீ நல்லா இருப்பியா நாட்டுக்கா புரியா உங்க ஆள்ல கட்ட முடியாரோ மாரியம்மா உனக்கு என்ன கூலி கொடுப்பாளோ? மாரியம்மா கண்டிப்பா எழுங்க கண்டிப்பா கொடுப்பாடா கூலியா கொடுத்து சொல்லுமா. இன்னும் 2 நாளை கூட்டு சொல்லு. கூட்டு வார போடுறோம் கரண்ட் சிலிண்டர் ஏறி போச்சுமா. நீ மாரியம்மா நீ கூலி கொடுத்து சொல்லு இல்ல நாளைக்கு கூட்டு சொல்லு இல்ல ஒரு வாரம் போட்டு அக்கௌண்ட்ல கூட போட்டு சொல்லு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாரியம்மா எப்படா கூலி கொடுத்தோம் நாளை முடிஞ்சோடனே நாடகக்காரங்க சொல்லி தலைவராங்க சொல்லி 50 ஏழு பண்ணுவாங்க. ஏதோ நம்ம ஆள் முடிஞ்சது இதுவரைக்கும் உங்களையே தெய்வம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்த ரத்தம் இவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்டில்
பிறந்த நாளிலிருந்து பெற்ற தாய் முகத்தை பார்த்தது கிடையாது. என பெற்ற தாய் முகம் அது கருப்போ சிகப்போன்னு கூட இந்த பாவிக்கு தெரியாதா? தாய் முகத்தையே பார்க்காத பாவி உங்களையே நினைத்து வந்தேன். என்னை கரந்தொட்டு அடிக்க உங்களுக்கு எப்படி இருக்கா மனசு வந்தது? அம்மா, இந்த பாவி யாருக்கு என்ன பாவம் செய்த தாய்? தாய் என்று ஒருவர் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அம்மா, எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று தாய் விட்டு தேடி வந்திருந்தா பெண்ணாளுடைய உதவியை தேடுவதற்காக பெற்ற தாயானோடு ஓடோடி வருவார் என்று சொல்வார். தாய் இல்லாத அனாதையாக இருக்கிறிடம்மா. இந்த பாவி அம்மா அம்மா என்று உன்னையே அழுது துடிக்கிறடம்மா. ஆறுதல் சொல்ல வர மாட்டாயா? 10 மாதம் அடித்து வந்து படாத பாடுபட்டு இறைவனிடம் போராடி எவனிடம் வாதாடி நெற்றி வேர்வை நிலத்தில் விட மறு விரவை கண்டு மாறாத துயர் கொண்டு ஒரு குழந்தை ஒரு தாயானவர் பெற்றெடுப்பார்கள் அப்பா. அப்படித்தானே என்னை பெற்றெடுத்திருப்பாய் தாய். எனக்கு மட்டும் எதற்காக தாயே இத்தனை கொடுமைகள் அப்பா? என் கணவரோடு நான் சந்தோஷமா வாழவே முடியாதா? தாய் வீட்டை தேடி வந்தாரோ இனியும் உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, எனக்கு மகளும் கிடையாது, நான் தந்தையே கிடையாது என்று தந்தையை நான் அடிப்பு திறத்த கணவனே கதி என்று வந்து கணவன வேண்டாம் என்று சொல்ல இந்த பாவி யாரை தேடு வேடம்மா, யாரை நாடு வேடம்மா? இவ்வளவு நந்த பரவும் என்ன நம்புறியா? உன்னை நம்பட்டாரானே அவளையப்படாத கூடி உலகமே போனவிட சரி, இந்த முட்டத்தூர் கிராமமே அழிஞ்சாவிட சரி. ஒன்ன மறக்க மாட்டேன். நான் உன்னை போய் சேரணும் என் மனப்பழத்தில் எழுத்து அந்த மாதிரிலாம் எழுத்து பாரு கேட்டனா? எழுத்து பாரு. நான் வெளியே வந்தா தான் டீ உள்ள வருது. நான் பாட்டுக்குள்ள மொத்த பேர் குடிச்சிடறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? டேய் கப்பல்ல சும்மா கரலாம் டீ குடிக்கிறா சாமி. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தா ஏத்தாட்டான்னா வரும் உனக்கு இருக்கா? அறுவடை ஆக வேண்டாம், அதுக்கு உண்டான வழிடா. அவ்வளவுதானே. கலப்புனே நான் இருக்கிறேன், நான் சொல்ற வழி சொல்லு. உலகத்துல மனித சக்தியால முடியாது, தெய்வத்தால முடியும். தெய்வத்தால முடியாது, தெய்வத்தால முடியாதது எதுலையுமே முடியாது. முடியும். எப்படி முடியும்? முடியும். எவரா? மந்திர சக்தியால முடியும். மந்திர சக்தியா? உலகத்துல மந்திர தந்திர மாயா ஜாலம் ஒண்ணுக்கு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? இப்ப ஒரு கல்ச்சுக்குள்ள இறந்து போது வச்சுக்கோ, அது எட்டு போய் கொத்து வள படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க, ஏறிப்பாங்கடா. கல்ச்சுக்குள்ள ஏண்டா கொத்துருவாங்க. அப்படியே தப்பி தவறி தெரியாத எட்டு போய் படிச்சிட்டாங்கன்னா போய் நாள் பொறுத்து சுடுகாடி போய் யாருமே தெரியாது, அந்த கல்ச்சுக்குள்ள மண்டை ஓடி ஏற்றாருவாங்க. அப்படியே அர்த்தம் தந்துருவாங்க. மண்டை ஓடுன்னு சொல்றேன், அதுல சட்டை இருக்குமா? சரிடா. மண்டை ஓடி ஏற்றாருவாங்க. ஏத்தாந்து அதுலயே மை தயாரிப்பாங்க. கலைச்சமுள்ள மண்டை ஓட்டுல மை தயாரிப்பாங்க. நீ சும்மாதான் நின்று இருப்ப, அந்த மைய தந்து லேசா உன் தலையில தரனா போதும், யாரு வந்துட்டே இருக்கும். குடுகுடுவே மாட்டுக்கு சாவுறா, மாட்டுக்கு செத்துருவேன் நானு. அதே மைய கொண்டாந்து உன் தலையில தேய்ப்ப, நீ வேகமா ஓடுவ, ராணி வரும், அரை மாட்டுக்கு நீ செத்து முடியாது. கிடையாது. மை என் தலையில தடுவே, லாரி வந்துக்கிட்டே இருக்கும், குடுகுடு வருவேன், குறுக்கு வைவேன், உடனே டிரைவர் பிரேக் வச்சு நிறுத்துவார். உன் உயிருக்குனா டிரைவர் பிரேக் அடிப்பாரு. எங்கெல்லாம் போட்டு துளாராசி மை வேலை செய்யாது, கொஞ்சம் மேச ராசி மேய்ச்சிக்க போய் டைம் காட்டுவேன். எதுனா எப்படின்னா போட்டோம். ஐயா, நம்ம மேல்மலையாளத்துல மந்திரம் வச்சிருக்காருங்க. அது விட்டு போய் மந்திரத்தை கற்று வந்து ஜமீன்ல உட்காந்து அறுவடை முடியும், அறுவடை முடியும். ஆடாதவனை ஆட வைக்கலாம், பாடாதவனை பாட வைக்கலாம், கூடாதவங்களை கூட்டி வைக்கலாம். கூட்டி வைக்கிறது புதுராட்சம் காட்டு கொடுப்பது கடவுள் கிருபை. ஆமா சரிடா. இப்ப இந்த நம்பர் ஆனா இருந்தாலும் நம்ம போறனாக்கா இந்த 1000 வேலை நடந்து யாரு நம்பிடா ஒருத்தியா இருந்தது என் மண்டாட்டி ஒருத்திதான். உன் பேச்சு கேட்டு அப்படியே அடிச்சு தேர்த்திட்டேன். மண்டாட்டி அச்சாடினா ஆம்பி அச்சாடி அருவாப்பட்ட காயமும் ஒட்டுவாங்க. அதனால உங்க மனைவி கூப்பிடுங்க, உடனே வருவாங்க. எப்படி வாயா கூப்பிடணும், கூப்பிடுப்பா. இல்ல அடிச்சுட்டேன். நான் சொல்லிட்டு ஆம்பி அச்சாடி அருவாப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இலக்கிய மனுச்சு, நீ கூப்பிடா வந்து பாரு. சரி வாட்டா மரியாயே மரியாதை எப்படி பாரு. ஐயோ முறிக்கு நாங்க செவுத்து வரணும் நிற்பாங்க தெரியாது மாதிரி பிரி விட்டாங்கல்ல, ரொம்ப முறுக்கு ஏறி போய். மரியாதை பாமா இங்க அங்க போய் அடிக்கிற கைதான் இரவாயே என்ன ஒரு வளம், எருமை கண்டுபிடி கத்துற மாதிரியா இருக்குது. என்னால மறுபடியும்
மறுபடியும் சிக்கத்தை சீண்டி பார்க்காத. அப்படி தரக்கிடுவியா யாரா? தரக்கிடுவியா நேத்து போன்ல யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு. என்ன சொல்றாங்க? அவன் தான் சொல்றேன், நீ வந்து கேட்கறீங்களா? அவன் விட்டா இருக்கு, வேற யாரும் கிடையாது. நடக்க மாட்டி அவங்க அவன் குடும்பத்தை கெடுக்கிற பையன் அவன். பையன். அவன்கிட்ட பேச்சு கேட்கலாம் வேணாம். அதான் விடு. நான் ஒண்ணு சேர்ந்துக்கல. இந்த மாதிரி ஊருக்காரா இருக்கிறவங்க இன்னும் மை வச்சாலும் வேலைக்கு ஆகாது. என்னடா நீ சொர்க்காத்தூர் போய் மெசேஜ் அனுப்புறா பண்ணிருக்காங்க. செல்லு அட்ரஸ் வாங்கி கொடுத்தா எப்படி மெசேஜ் அனுப்பினா கேள்வா? நான் போட்டு நீ ஆமலனா நீ ஆமலியா? தமிழே நிக்கிறாங்க. கடக வைக்கணும்னு அவருக்கு தெரியுது. அது அதான் நடந்துற பாருங்க. தெரியுதா? இன்னும் மை வேலையே செய்யல. ஊரகாட்டு மை எடுத்துட்டு எவனும் கண்மை வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா. டேய் நான் ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன் போடா. பேசிக்கிறாங்க. கண்ணே இனிமேல் நான் எப்பவுமே உன்னை அடிக்க மாட்டேன். என்னை அடிக்கவும் உங்களுக்கு தான் உரிமை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நீங்க அடிக்காத வேற யார் அடிக்க போறாங்க? சரி உன்னை சந்தோஷப்படுத்ததான் வந்திருக்கிறேன். கண்ணே அடிங்கடா மச்சான் அடிங்கடா. வெளியூருக்கா? ஆமா இப்பதான் இருவரும் சண்டை போட்டு ஒண்ணா சேர்ந்து இருக்கிறோம். சந்தோஷமா சேர்ந்து வாழணும் என்ன எல்லாத்தையும் நம்பி வெளியூர் போறேன்னு சொல்றீங்க, எப்படி நியாயம்? ஒரு வேலையா நான் வெளியூர் போறேன். ஆஹா. பணிகை வேலையா வெளியூர் போக வேண்டியது இருக்கு. அப்படியா? ஆகையால் நான் போய் வருவதற்கு நாள் ஒன்றாகலாம், வாரம் ஒன்றாகலாம், அப்படியா? மாதம் ஒன்றாகலாம், ஏன் வருடம் கூட ஒன்றாகலாம். வராத கூட போகலாம். நீ புரியுது உள்ளதான் யார் என்ன கஷ்டம் வந்தீங்க? வாடா, அப்படியா? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா கூட வாட்சி பேர் கேட்டு கொடுங்க. நல்ல வேலைலாம் பண்ற மாதிரி வர பொம்பளையாடியா. ஆகையால் நான் சென்று வருகிறேன். இந்த ஜெமினை நீதான் கட்டி காப்பாற்ற. ஐயோ ஐயோ மழை பிடிச்சு ஏய் எனக்கு விட ஏத்துன பாய் மனுஷன் அவனுக்கு டீ ஓடணும்னு சொன்னாங்க. வாயா வாயா பார்த்து பச்சுவா இல்ல. பசு வாயில போனா ரமேஷ் வாயில போகுது. நான் பசுதான். இருந்தாலும் நீங்க வெளியூர் போறேன்னு சொல்றீங்க, என்ன கூட கொஞ்ச நேரம் விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்க. இவனை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கிறேன். எப்பவுமே அவன் கூடவே இருக்கணும். ஐயா என்ன வெச்சுக்கிறேன். நீ சென்று அரண்மனையில ஓய்வு வச்சு போ. அப்படியா? போ. போ போ. ஏய் எப்படியோ ஒண்ணு. ஆமா. சந்தோஷப்படுத்தி மணி அங்க ஒப்படைச்சிட்டீங்க. இப்போ மேல்மலையாகணும். இது மேல்மலையாகணும்னா இந்த ராஜகுடியில போகிறாரு. ராஜகுடியில பண்ணா உங்க வசதிக்கு எதுக்கு மண்டத்தை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு மன்றவாதி கேட்பாரு. அதனால இப்ப ரெண்டு பேரும் நம்ம பரதேச பாலத்துல போறோம். நான் யார் என் பேர் பண்றேன் போனா சொல்றாங்க நான் யாரு சரியான சுலபு வாங்குறேன். ஒரு ஜமீன் என்ன போய் பரதேசி பாலத்துல போனாங்க. காரியம் முடியும்னா அறுவடை முடியும்னா பரதேச பாலத்துல போய் தான் ஆகணும். ஓ வேலை ஆனா எப்படி வேணாலும். ஆமா சரி பரதேச பாலத்துல போறோம். போன உடனே மன்றவாதி உன் பேர் என்னன்னு கேட்பாரு. உன் பேர் என்ன? சந்திரசேகர் ஜமீன்தார். சாவறான் நீ சாவ மாட்டீங்க. பரதேச பாலத்துல தானே போற. சந்திரசேகர் ஜமீன் சொல்லலாம். ஐயோ அது மறக்க முடியலடா. அதனால இப்ப இருந்து நம்ம பேர் மாத்த போறேன். பேர் மாத்தமா? ஆமா. என்ன பேரு? உன் பேர் கோயிச்சாமி, என் பேர் கஞ்சாமி.
ஆமா. பேர் மாத்திரியா ஆ. உன் பேர் கன்சாமி என் பேர் கோயிச்சாமி என் பேர் கோயிச்சாமி. நான் ஏன் எல்லாம் பறிப்பு போதியாலோ சரி உன் நானே என் பேர் கன்சாமி உன் பேர் ஏய், என் பேர் கோயிச்சாமி, என் பேர் கச்சாமியா? தெரியலையாப்பா யாரா நான் தீ குத்துட்டா? அதான் வாய் பாய் நான் அவங்க தெரியுங்க. என்ன தீ குத்துட்டா? இப்படியே பேசுனா மாத்திடுவோம் போற வழியில வர பத்தி